ஒரு மெக்காவில் போய் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நிற்கக்கூடிய அந்த காபாவில் அங்கே போய் சேகர் பாபு சர்வதேச மையம் கட்டுவாரா? இல்லை நீங்கள் வேட்டிக்கனில் போயிட்டு அங்கே சர்ச் இருக்கக்கூடிய சுற்றி வரக்கூடிய மக்கள் வந்து கூடி நிற்கக்கூடிய இடத்துல சர்வதேச மையம் கட்டுவாரா? செய்ய சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய கோயிலில் போய் அப்படி செய்ய முடியுமா? மசூதி இருக்குது, திருவல்லிக்கேணி பெரிய மசூதி, பிக் மாஸ்க்னு பெரிய மசூதி இருக்குது, அங்கே போய் மக்கள் வழிபடுறாங்களே, தொழுகிறாங்களே, அந்த இடத்துல ஒரு சர்வதேச மையம் கட்டி நபிகள் நாயகத்தினுடைய பெருமை உலகெங்கிலும் பறைசாற்றுவோம்னு சேகர் பாபு சொல்லுவாரா? அவ்வளவு ஏங்க. அங்கிருந்து 50 கிலோமீட்டர் பூர்வஞான சிதம்பரம் நடராசர் கோவில், அங்கே தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் தான் தற்பொழுது அந்த கோவில் இருக்கிறது. இந்து சமய அறத்துறையே உள்ளே போக முடியல. அப்படிப்பட்ட இடத்துல அங்கே போய் இந்த இது போன்ற எந்த விதமான சர்வதேச மையத்தை கட்டுகிறேன் சொல்ல முடியாது சேகர் பாபுவால். அதை வந்துங்க, இந்த 3000 ஏக்கர் நிலத்தை வந்து சிதம்பரத்தில் காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு வழக்கு, சரிங்களா? அந்த வழக்கும் அதே போல பெருவழித்தல வழக்கும் ஒரே டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் சுரேஷ்குமார் சவுந்தர் ஆகியோர் முன்னிலையில் நடக்குது. முதல் வழக்கு பெருவழித்தல வடலூர், இரண்டாவது வழக்கு சிதம்பரம். முதல் வழக்கு பெருவழித்தல வழக்கில் மொத்தம் உள்ள 106 ஏக்கர் நிலத்தில் 35 ஏக்கர் நிலத்தில் ஆட்டை போட்டாங்க யாரோ. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை, ஆமாம் அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள், 26 ஏக்கர் நிலத்தை நாங்கள் பட்டா போட்டு கொடுத்து விட்டோம் 1975 ஆண்டிலே அப்படின்னு இவங்க சொல்லுது. உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய வடலூர் வள்ளல் பெருமானாருடைய அந்த 106 ஏக்கர் நிலத்தில் 26 ஏக்கர் நிலத்தை திமுக அரசே பட்டா போட்டு வித்துருச்சு, பட்டா போட்டு கொடுத்துருச்சு. அப்புறம் 6 ஏக்கரை சிவாச்சாரியாருக்கு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த வழக்கு முடிஞ்சுன்னா அடுத்த வழக்கு சிதம்பரம். அப்படியே வந்து இந்து சமய அறநிலையத்தில் திரும்பி என்ன சொல்லுது? ஐயா 3000 ஏக்கரில் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலத்தை காணவில்லை, சிதம்பரம் தீட்சிதர்கள் தின்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இவங்க தார பார்த்துட்டாங்க, இவங்க அவங்கள பார்த்து குறை சொல்றாங்க, நீங்க 2000 ஏக்கர் நிலத்தை காணவில்லை என்று. எவ்வளவு வந்து கேலிக்குரிய நடவடிக்கைகள் வந்து இந்து சமய அறநிலையத்தில் நடக்குது பாருங்க. அங்கே சென்று சேகர் பாபு அவர்கள் கைகட்டி வாய்ப்புத்தி நிற்கிறாங்க. எங்க ஜிஆர் சுவாமிகளிடமும் அதே போல தீட்சிதரிடமும். ஜிஆர் சுவாமிகிட்ட கோவிச்சுக்க முடியுமா? அவர் வந்து வடகலை, அதுவும் வைணவா, தெலுங்கு பேசக்கூடிய வைணவாவா இருப்பார். அங்கே போய் பவ்யமாக தான் நினைப்பார் சேகர் பாபு ஐயா. சரி, அப்புறம் என்ன இங்கே தீட்சிதர்கிட்ட என்ன பயம்? தீட்சிதர்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க. அங்கே போய் பகச்சிக்க முடியுமா? அங்கேயும் கைகட்டி வாய்ப்பத்தி நின்று தீட்சிதர்கள் மீது அவ்வளவு சாஃப்டாக நடந்துக்கிறார். ஆனால் பெருவழித்தலம் வள்ளல் பெருமாள் இடத்துல அங்கே வந்து அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராட்டம் செய்கிறவர்களை வஜ்ரா ஆயுதம் கொண்டு அவர் வந்து தாக்க முனைகிறார், அதிரடி படை கொண்டு தாக்க முனைகிறார், கண்ணீர் புகை குண்டுகளோடு தடுக்கிறார். அங்கே போராட்டம் நடத்தியவர்களுக்கு பெண்கள் உட்பட பிணையில் வர முடியாத வழக்கு போடுகிறார். 71 ஏக்கரில் 106 ஏக்கரில் நாங்கள் வந்து ஆக்கிரமிப்புலாம் இப்போ அகற்ற மாட்டோம், மீதி இருக்க 71 ஏக்கருக்குள் தான் பெருவழித்தலம் கட்டுவோம் என்று சபதம் செய்கிறார் சேகர் பாபு ஐயா. இதே சபதத்தை, இதே இந்த ஆக்ரோஷத்தை, இதே இந்த வீரத்தை அங்கே போய் அப்படியே சிதம்பரத்தில் காட்ட வேண்டிய, தீட்சிதத்தை காட்ட வேண்டியது தானே? 3000 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டியது தானே? சிதம்பரத்தை நீங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டியது தானே? ஏன் செய்யல? ஏன்னா அவா பிராமணா, இங்கே தமிழர்கள். இங்கே திருவள்ளூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரும் தமிழர், அவரை பின்பற்றக்கூடியவரும் தமிழர், அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் தமிழர்கள். அப்போ இங்கே ஏறி போட்டு முதிக்க முடியும், ஆனால் பிராமணாகிட்ட போய் எதிர்க்க முடியுமா? ஏன்னா நாங்கள் ஈவே ராமசாமி வழியில் வந்தவர்கள். பிராமணியத்தை பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்காக, மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காகவே திக என்ற இயக்கம் தொடங்கப்பட்டு திமுகவாக ஆனது. அந்த திமுகவுடைய வாரிசுகள் நாங்கள். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் 200 விழாவில் கூட தீக்காக்காரர்களை வைத்து தான் நாங்கள் பேச வைத்தோம். அப்பொழுதே தெரியவில்லையா நாங்கள் பார்ப்பனிய பிராமணியத்தை ஒழிக்கிறோம், ஆனால் சிதம்பரம் தீட்சிதரிட்ட போய் கைகட்டி வாய்ப்பத்து நிற்போம், ஸ்ரீரங்கம் தீட்சிதரிடம் போய் கைகட்டி வாய்ப்பத்து, ஜிஆர் சுவாமியிடம் கைகட்டி வாய்ப்பத்து நிற்போம், தமிழர்கள் என்றால் ஏறி மிதிப்போம் என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய பண்பாடாக, விவசாயமாக இருக்கிறது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.